ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். குடல் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குக்கரில் சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சு 10 விசில் விட்டு எடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குடல் நல்லா வெந்திருக்கு. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கணும். என்னோடய ஸ்டைலில் தான் குடல் சால்னா செஞ்சு காமிக்கிறேன். பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே குடல் வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வேக வச்ச குடலை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே குடல் வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க.
குடல் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்க்கலைன்னா தேங்காவை அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணும். குடல் சால்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குடலும் நல்லா வெந்திருக்கு, காய்கறியும் வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரைஸ், புரோட்டா, சப்பாத்தி எதுக்காக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.